அம்மானி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட டிவிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாருங்கள் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரு கடந்த ஒரு வாரமா பாலிடிக்ஸ் ரொம்ப விறுவிறுன்னு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சட்டசபை, ஒரு பக்கம் பாஜகவின் போராட்டம். அந்த போராட்டத்தை தமிழக அரசு செய்ய விடாம தடுத்த ஒரு சதினே சொல்லலாம். அந்த சதிக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி டாஸ்மாக் வாசல்ல முதல்வர் போட்டோ ஓட்டணும், அந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்த பத்தியும் இன்றைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தான் சார் என்னையோட ஐடியா. சார், முதல் விஷயம் இந்த டாஸ்மாக் போராட்டம் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் வெற்றியா தோல்வியா? இல்ல போராட்டம் வெற்றி அப்படிங்கிறதுக்கு வெற்றி தோல்விங்கிறது இல்ல. அடிப்படையில ஒரு பெண்களால, பாரதிய ஜனதா கட்சியுடைய பெண்களால டாஸ்மாக்ல போய் ஸ்டாலின் ஐயாவுடைய படத்தை ஒட்டி அப்பா கடை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில ஜனநாயகம் இன்னும் செத்து போயிடல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் எமர்ஜென்சி அளவுக்கு வரல, கொஞ்சம் சஞ்சய் காந்தி ரேஞ்சில தான் டீல் பண்றாங்க, இந்திரா காந்தி ரேஞ்சில டீல் பண்ணலன்னு எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, டோட்டலா பேனிக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு விஷயம். ஏன் பேனிக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இடி ஒரு கிளவர் மூவ் ஒண்ணு பண்ணுச்சு. அந்த மூவ் என்ன அப்படின்னா, டோட்டலா எத்தனையோ அஃபென்சஸ் இருக்கலாம், அத்தனை அஃபென்ஸையும் கொண்டு வந்திருந்தா 40,000 கோடி 50,000 கோடி 1,00,000 கோடிங்கெல்லாம் கொண்டு போயிருந்திருக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணாம நீ இவ்வளவு பாட்டில் வாங்கின, இவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்டின, இவ்வளவு மூடி வாங்கியிருக்க, ஆனா அதுக்களவா நீ சேல்ஸை காட்டல அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பேனிக் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், நம்மளாம் அந்த பழைய காலத்துல படம் பார்த்திருப்போம். அதுல பெரிய கேஸ்ல புடிச்சு போடணும் வில்லன்னு நினைப்பாங்க, அவர் தப்பிச்சிருவாரு. உடனே அவர் லிமிட்டுக்கு மேல தண்ணி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் அவர் ஜெயில தான் இருப்பாரு. லிமிட்டுக்கு மேல தண்ணி அடிச்சாரு, அவ்வளவுதான் மாற்று. அதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டு மற்றதெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல கூட ஏதோ தவறான கேள்விகள்லாம் கேட்டு ரொம்ப கெடுக்குப்பிடி போட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பத்திரிகையில சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போதுமே ஒரு நீதிமன்றம் பெட்டிஷனர் யாரோ அவருடைய வாதங்களை எடுத்து அதர் சைட கேள்வி கேட்கும். உதாரணத்துக்கு இப்ப நாம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே வாங்க அவங்க டிவிஎஸ் சுட்டி தொலைச்சிட்டீங்களா, நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு போலீஸ் சொல்லாது. முதல்ல உங்களை கிராஸ் வெரிஃபை பண்ணும், நீங்க ஏமாத்துறீங்களா, பொய் சொல்றீங்களா அப்படின்னு எல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிட்டு நீயே திருடிட்டு கதை ஓடுறியா, இன்சூரன்ஸுக்காக பண்றியான்னு கேட்கும். அதுக்கப்புறம் அது என்கொயரி அனுப்பும், என்கொயரியை வச்சு எஃப்ஐஆர் போடுங்கிறது சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நானும் நீங்களும் போய் ஒரு வண்டி தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட வரக்கூடிய அணுகுமுறை தான். அதைத்தான் இப்ப நீதிமன்றம் பண்ணிருக்கு. இப்ப இதுக்கப்புறம் இடியுடைய வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கேள்விகளை மாத்தி கேட்கும். அப்ப நம்ம டிவி எல்லாம் நேரா சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சிடும், வரலாற்று கதை போட ஆரம்பிச்சிடும், இளையராஜாவுடைய சிம்பனியை பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல நம்ம மதுசூதனன் வீட்டுல புளியோதரை எப்படி இருக்கும், இந்த வீட்டுல உபசரிப்பு எப்படி இருக்கும்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்டர் தான். பட் இந்த கேஸை இடி ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணிருக்கு. இடி ஹேண்டில் பண்ணக்கூடிய கேஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சிஸ்டம்ல ஜிஎஸ்டில இல்லாம இருக்கக்கூடியது டாஸ்மாக். அது வேட்டு, சேல்ஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிற பேர்ல தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ டீவியேஷன் வரும்போது அந்த கஸ்டம் டியூட்டி அல்லது எக்ஸைஸ் டியூட்டி டீவியேஷன் கொண்டு போகிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு கூட செந்தில் பாலாஜி டெல்லி போனாரு, அவர் அங்க போய் பேசி சரி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு எல்லா பேட்டிலையுமே சொன்னேன், இது ஏதோ சூரியன் படத்துல கவுண்டமணி டெல்லி போறேன்னு சொல்ற கதை இல்ல. ஏன்னா இப்ப காங்கிரஸ் ஆட்சி இல்ல. காங்கிரஸ் ஆட்சினா அங்க போய் யாரோ ஒருத்தருடைய மச்சு நிச்சய பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்தா கேஸ் க்ளோஸ் ஆயிடும். இங்க அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆனா அவர் போய் பார்த்திருக்கிறது வக்கீல தான் பார்த்திருக்காரு. ஏன்னா இங்க அவங்களுக்கு நல்ல வக்கீல்கள் எல்லாம் இல்ல. பாவம், நல்ல வக்கீல்கள்லாம் இங்க டிவி விவாதத்துலதான் இருக்காங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போற அளவுக்கு நல்ல வக்கீல்கள் திமுக இல்ல, தமிழன் இல்லைன்னு இவங்களே முடிவு பண்றாங்க. அதனாலதான் பானிபுரி வக்கீல போய் 40 லட்சம் 30 லட்சத்துக்கு ஆஜராக சொல்லி கொண்டு வர்றாங்க. சோ பேனிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா திமுகங்கிறது ஏதோ புத்துல
பால் குடிக்கிற பாம்பு இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திடீர்னு மொழி போர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மொழி போர் ஊத்தி மூடின உடனே டப்புன்னு மறுசீரமைப்புங்கிற ஆங்கிள் கொண்டு போய் நாளைக்கு ஒரு கூட்ட ஒரு 7 முதல்வர்களை வைத்துக் கொண்டு செய்ய போறாங்க. எல்லாருமே மத்திய அரசு திட்டுவாங்க, மோடியை திட்டுவாங்க. எதுக்கு திட்டுறேன்னு கூட தெரியாம 7வது ஆள் வந்து திட்டிட்டு இருப்பாரு. அப்படிங்கிற மாதிரியான தமாஷெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கணும். சார், நேற்று வினோத் பி செல்வம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் சார். பாலாஜி சேர்ந்த வினோத் பி செல்வம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா, பஞ்சபூதங்களில் ஊழல் செய்த கட்சி வந்து திமுக அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ காற்று, ஆகாயம், நிலம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே போட்டார். பட் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, 2G ஊழல் என்னாச்சுன்னு தெரியல, லாஸ்ட் செந்தில் பாலாஜி கேஸோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கு 2 years ஆகுது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1000 கோடின்னு சொல்றீங்க, எல்லாம் ஏதோ அரசு காமிக்கிறீங்க, பயமுறுத்துறீங்க. வெளியில திமுக இன்டர்னலி பாஜகவும் திமுகவும் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண அதை பத்தி எப்படி? இல்ல, ரொம்ப தவறான ஒரு இப்படி வந்து சிந்திக்கிறதே கூட தப்பு. அதாவது வந்து நாகரிகமா சொல்றேன், ஒரு பத்தினி பெண்ணுக்கும் ஒரு ரவுடிக்குமான சிநேகம்ங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிஜேபியும் திமுகவும் சேர்றது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்திருக்கீங்களே, 98ல எங்களை வச்சுதானே ஆட்சி பண்ணீங்கன்னா கதை விடுவாங்க. உங்களை வச்சு ஆட்சி பண்ணல. அப்ப ஜெயலலிதா அம்மா வந்து சுப்பிரமணிய சாமி ஐயா பேச்ச கேட்டு சில தவறுகள் செய்ததுனால வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டாங்க. 4.5 வருஷத்துல நீங்க எந்த தப்பும் பண்ண முடியாதனால காங்கிரஸ் பக்கம் ஓடி போனீங்க அப்படிங்கறதெல்லாம் வரலாறு. சோ அந்த சந்தேகம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ்ல தூக்குல எல்லாம் போட முடியாது. எக்கனாமிக் அஃபென்ஸ்ல அவன் ஒத்துக்கிட்டு பெனால்டி கட்டிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு, அதோட வந்து அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். ஆனா நீங்க சொல்லக்கூடிய பல வழக்குகள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்க. பட் நீங்க தமிழ்நாட்டில இருந்து வர்ற தீர்ப்புகளை பாருங்க. சட்டமன்றத்துல 5 வருடம் ஒரு நாள் இது வரைக்கும் திமுக இருந்ததில்லை, எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு போனதுக்கு அப்புறம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள் தெளிவா கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் தீர்ப்பு வந்து ரொம்ப கிளியரா வருது. உன்னை 5 வருஷத்துக்கு மேல வச்சுக்கிட்டா என்னுடைய தலைமுறை 10 தலைமுறை நாசமா போயிடும் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த வகையில திமுக ஆல்வேஸ் பீன் பனிஷ்ட். அது பூச்சி மருந்து ஊழலா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், they were always punished. எனக்கு அதுல ஒன்றும் மாற்று கருத்து. நீங்க சொல்றீங்க பனிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பட் டிவிகேவோட புதியானந்த் அவர்கள் கூட அந்த அறிக்கையில வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தா, இந்த மாதிரி வந்து என்ன பண்றீங்க நீங்க, இது நாடகமா இருக்கு. அதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துட்டாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது வந்து எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறதுனால ஆக்ஷனே இல்ல, ரொம்ப ஸ்லோவா ஆயிடுது அப்படின்லாம் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு அப்பர் ஹேண்ட் போயிட்டு சில பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க, மோடி அவர்களுக்கு வந்து திமுக 22 MP மேல ஒரு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கு. நாளைக்கு ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவும் ஒரிசால சந்திரபாபு நாயுடு, பீகார்ல நிதிஷ்குமாரும் வந்து ஒருவேளை ரிவோல்ட் பண்ணா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல. நீங்க கேட்ட கேள்வி பின்னாடில இருந்து நான் போறேன். நாயுடு ஏதாவது தப்பு பண்ணா பவன் கல்யாண் இருக்காரு, அதனால வந்து அங்க எந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹீரோ இல்லாட்ட கூட ஃபைட் சீன் எடுக்கலாம், ஸ்டண்ட் மேன் இருந்தா போறோங்கிற மாதிரியான விஷயம் அது. அதே மாதிரி நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வர்ற தேர்தலையும் அவரை வந்து முதலமைச்சருங்கிற அடிப்படையில தான் பிஜேபி வந்து கொண்டு போகுது. சோ இந்த மாதிரியான எதுக்காக திமுகவுடைய 39 MP இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறது இல்ல. பொதுவாகவே மோடி வந்து தமிழ்நாட்டை மதிக்கிறாரு. இங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துட்டு இருக்குங்கிறத அவர் புரிஞ்சிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியாது, 120 வருடங்களுக்கு முன்னாடில இருந்து இருக்கிற ஒண்ணுதான் இந்த 120 வருடம். ராமசாமி ஐயா வந்து மத்தவங்க வந்து இதனால எதுவும் மாறிடல. நம்ம பரம்பரைங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற ஒண்ணுதாங்கிறது நமக்கும் தெரியும். சோ அவர் மதிக்கிறாருங்கிறத தவிர ஒரு எலக்ட்ரல் விக்டரியை வந்து நம்ம மதிக்கணும். நீங்க என்னதான் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா கூட நாம வந்து மதிக்க வேண்டியது அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மேண்டேட்டை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அது நடக்கிற வழிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர் கரண்ட் இந்த கதையெல்லாம் பிஜேபி அண்ட் டிஎம்கேக்குள்ள வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. விஷயானந்த் பேசும்போது கூட அவர் எங்க உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாருன்னா, அவருக்கும் திமுகவுக்குமான களம் அமைஞ்சிட்டுச்சுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலா அது அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஎம்கேவுடைய ஆதரவு வாக்குகளை தான் அவங்க வந்து விஜய் வந்து எடுத்துட்டு போறாரு ஒழிய
டிஎம்கேட எதிர்வாக்குகளை அவர் எடுத்துட்டு போறதுக்கு சாத்தியங்களே கிடையாது. ஏன்னா எதிர்வாக்குகள் வந்து சித்தாந்த ரீதியா தான் டிஎம்கே யாரா இருந்தாலும் எதிர்ப்பாங்க. அப்படி எதிர்க்கிறவங்க உறுதியா வந்து இதுகிட்ட தான் வந்து உட்காருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பேசுற ஆள் இல்லை நானு. அதாவது நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா இந்த ஹோட்டல்ல வெஜிடேரியனும் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து அவன் உட்கார மாட்டான். அதுக்கு மேல வெளியில தண்ணி குடிச்சிட்டு கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரி திமுகவையும் அதிமுகவையும் திராவிட அரசியலும் எதிர்க்கிறவங்க தான் பிஜேபி கிட்ட வருவாங்களே ஒழிய குழம்பி போனவங்க வர்றது கிடையாது. இவனும் இருக்கட்டும் அவனும் இருக்கட்டும் குழம்பி போறவங்க வர்றது கிடையாது. 60% இவங்க எல்லாருமே இந்த திராவிட கட்சிகள் 53 பேர் அன்னைக்கு வந்தாங்க வரணும் 48 பேர் வந்தாங்கன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? அதுல இருக்கிறது எல்லாமே இந்த 60%க்குள்ள வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சிகள் தான். சோ அந்த விதத்துல இந்த கேஸ் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துதான் ஆகணும். இது செந்தில் பாலாஜி சார்ந்த கேஸ் இல்ல. இது மாட்டினா அந்த 3 அமைச்சர்கள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்டிலரிஸ் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டிலரிஸ்ல இருந்து நிறைய பேர் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வருமே ஒழிய இதை நீங்க வந்து கூட்டணி அரசியல் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது வரைக்கும் பீகார் தேர்தல் அடுத்தது வரப்போகுது. பீகார் தேர்தல் வரைக்கும் பிஜேபி வந்து எந்த தேர்தலையும் டிராஸ்டிக்கா தோக்கல. ஜார்க்கண்ட்ல தோக்கிறதுக்கு காரணம் தெரியும், காஷ்மீர்ல தோக்கிறதுக்கு காரணம் தெரியும், வேற எங்கேயும் தோக்கலைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதை விட முக்கியம் நாளைக்கு வந்து இவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்தி கூட்டணிக்கு பினான்சியலே திமுக தான். ஆனா நாளைக்கு வரப்போறது தென்னி கூட்டணி தென்னிந்தியா தான் வருது இவரை தவிர பிஜு பட்நாயக்க தவிர. அப்படின்னும் போது இவங்க தேர் நவ் போக்கசிங் ஆன் தென்னிந்தியா. திமுகவே வந்து இந்தி கூட்டணியை விட்டுட்டு தென்னி கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. இது இந்த அளவுக்கு நம்ம முதல்ல பேசிப்போம் சொல்லி வந்துருச்சு. சோ we have to wait. வேற வழி கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க என்னதான் அதுகிட்ட போய் ஒரு நியாயத்தை சொன்னாலும் ஐயா கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு தான் நான் பாண்டே கொண்டு வந்தேன், யாரு எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும், அது வங்கி மூலமா வரணும்னு நீங்க சொன்னா கூட அவன் பேரையும் சேர்த்து சொல்லு. அப்பதான் நான் ஹைதர் அலியை கொலை பண்ண மாதிரி இந்த ஜவஹர் ஹைதர் ஹுசைனை கொலை பண்ண மாதிரி இவங்களையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுவே ஒழிய அது வந்து கதை கேட்காது. அந்த மாதிரியான விஷயத்துல ப்ரூவ் பண்றது கஷ்டம். உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 76 வருட இந்தியால 15 அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு மக்கள்கிட்ட போய் தப்பு பண்றவங்க யாருன்னு கேட்டு பாருங்க, ரவுடிக்கு முன்னாடி அரசியல்வாதியை தான் சொல்லுவாங்க. அரசியல்வாதி அதுக்கப்புறம் ரவுடின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. பட் 15 பேர் தான் இது வரைக்கும் கன்விக்ட் ஆயிருக்காங்க, அப்புறம் அக்விட் ஆயிருக்காங்க. அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. சார், மோடி அண்ணாமலை இந்த காம்பினேஷன் வந்து 2024 பேஸ் கிரியேட் பண்ணிச்சு, ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல 1% இருக்கு, உண்மையான திமுக எதிர்ப்பு பண்ணா அது இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுச்சு. இந்த காம்பினேஷன் 2026 என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுறீங்க? இல்ல, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் லெட் மீ டெல் யூ, உங்களுக்கு தெரியாது இல்ல, காரியகர்த்தாக்கள் தான் யாராக இருந்தாலும் நாளைக்கு காலையில மோடி அவர்களை வந்து தேங்க்யூ சொல்லிட்டு வேற ஒருத்தர் வராருன்னு சொன்னா அந்த அரசியலும் இதே மாதிரி தான் இருக்கும், இதை விட இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படின்றது தான் மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். இங்க வந்து காரியகர்த்தாக்கள் தான் எல்லாருமே, இதுல வந்து வேற எதுவும் கிடையாது. பட் ஆண்டவனும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற காம்பினேஷன் தான் அங்க மோடியும் இங்க அண்ணாமலையும். அண்ணாமலையை மோடி ரொம்ப ரசிக்கிறாருங்கிறத நீங்க பல இடங்கள்ல பார்த்துருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாடுன்னா எப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் ஒண்ணு மோடி வந்து திடீர்னு குஜராத்ல இருந்து ட்ரெயினை பிடிச்சி டெல்லியில போய் பிரதமர் ஆயிடல. அவரு RSSல பணிபுரிந்த காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல பணிபுரிந்த காலத்துல இருந்து தொடர்ந்து அவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல அண்ணாமலை விரல் விட்டு ஆட்டுறாருங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த காம்பினேஷன் இஸ் a boon அப்படின்னு நம்ம வரோம்னு சொல்லலாமே ஒழிய, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தலைவர்கள் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில போனதே கிடையாது. முன்னாள் தலைவர் பின்னாடி உட்காருவாரு, அதுக்கப்புறம் முன்னாள் MP பின்னாடி உட்காருவாரு, அப்படி கிடையவே கிடையாது. மேடையில இவங்க உட்காருவாங்க, மத்தவங்க எல்லாம் கீழே உட்காருவாங்கிறதுல தெளிவு இருக்குமே ஒழிய அந்த பின்னாடி உட்கார வைக்கிறது, சைட்ல உட்கார வைக்கிறது அதெல்லாம் பிஜேபியில நடக்கவே நடக்காது. ஓகே சார். நான் கேட்ட உடனே இன்டர்வியூ வந்து ஒத்துக்கிட்டீங்க சார். உங்க நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.